ஆண்டவர் நமக்கு 2 வழிகளை காட்டுகிறார். 2 வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கிறார். பாவ வழி, விசுவாச வழி. நல்ல வழி, கெட்ட வழி. கடவுளை தேடும் வழி, கடவுளை விட்டு விலகும் வழி. நரகம் செல்லும் வழி, பரலோகம் செல்லும் வழி. இப்படி 2 வகையான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார். நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோன்றதான் முக்கியம். ஆதாம் ஏவாள் பாருங்க, பாவத்தின் வழியை தேர்ந்தெடுத்தாங்க. கடவுள் சொன்னது கீழ்ப்படியில. இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிடாதீங்க, தொடாதீங்கன்னும் போது இவங்க கீழ்ப்படியில. அவங்க பாவ வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நாம் கேள்வி கேட்போம். நிறைய கேள்விகள் இப்போது வருது. எப்படியாப்பட்ட கேள்வினா, ஆண்டவர் ஏன் அந்த மரத்தை படைக்கணும், ஏன் அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும், அதுக்கு அதை உருவாக்காமே இருந்திருக்கலாமே, இவர் தானே உருவாக்குனாரு. ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடுவாங்கன்றது இவருக்கு தெரியாதா? இதை சாப்பிட்டா அவங்க பாவிங்கன்றது இவருக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணார்? இப்படி தான் நம்ம கேள்விகளை, கடவுளுக்கு விரோதமாக நம்ம கேள்விகளை கேட்கும் பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காயின் ஆபேல் பாருங்க, அடுத்த தலைமுறை. ஆபேல் விசுவாசத்தின் வழியை கண்டுபிடிக்கிறார். விசுவாசத்தினாலே கடவுளிடத்தில் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் ஆபேல். ஒரே வயதில் பிறந்த பிள்ளைங்க. காயின் பாருங்க, நம்மள மாதிரி கேள்வி கேட்கிற பிள்ளை, கொலகாரன். பாவ வழியை காயின் தேர்ந்தெடுக்கிறார். நோவாவை எடுத்துங்க, உலகம் ஃபுல்லாக கடவுளுக்கு கீழ்ப்படியில, பாவம். ஒரு மனுஷன் கடவுளை தேடினார். கடவுளை தேடி அந்த வழியிலே போனார். கடவுள் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். மற்ற ஜனங்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். ஆபிரகாம், கடவுள் யாருன்னே தெரியாது, தேவ சத்தத்தை கேட்டு கடவுளுடைய வழியில் ஆபிரகாம் வரார். அவருடைய தலைமுறை. யாக்கோபும் ஏசாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேரும் பாவ வழியில் தான் ஆரம்பிக்கிறாங்க. யாக்கோபு தவறு செய்கிறார், பாவம் செய்கிறாரு. ஏசாவும் செய்கிறாரு, விசுவாசம் இல்லை. ஆனால் யாக்கோபு ஒரு ராத்திரி முழுதும் போராடி அழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கடவுளுடைய பிள்ளையாக மாறி கடவுளுடைய வழியில் அவர் வந்துடுறார். ஏசா வரல. யோசேப்பு எடுத்துங்க, தன் சகோதரர்கள் எல்லாம் கடவுளை விட்டு பாவ வழியில் போகும்பொழுது யோசேப்பு ஒருத்தர் மாத்திரம் கடவுளுடைய வழியில் வரார். இப்படி பாருங்க, பிள்ளைகளுக்குள்ள இவ்வளோ வித்தியாசம். நம்ம எப்படின்னா கேள்வி தான் நம்ம கேட்போம். நல்ல வழி எது, கடவுள் காட்டின வழியில் போயிடலாமே அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆண்டவரை கேள்வி கேட்கும் பிள்ளைகள். ஒரு உதாரணம் பைபிள்லேருந்து, இந்த ரூத் சரித்திரம் வாசித்து பார்த்தா, அந்த 1ஆம் அதிகாரம், அவங்க அந்த மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. அந்த நவோமி அம்மா போன இடத்துல புருஷன் இறந்துடுறாங்க, 2 பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க, 2 மருமகள் கிடைக்கிறாங்க, ரூத், ஓர்பால். அவங்க 2 பேரும் பெத்லகேம் திரும்ப நல்ல பஞ்சம் இல்லாத நாடாக மாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டு திரும்பி வராங்க. அப்போது 2 பேரும் இவங்களுக்கு மருமகள், ரூத்தும் ஓர்பாலும். இந்த ரூத், ஓர்பால், இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் திரும்பி போயிடுங்க, என் கூட என்ன பிரயோஜனம் அப்படின்னு 2 பேருமே முதல்ல இல்லை, நான் அவங்களோட தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில் ஓர்பால் இந்த அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு மோவாப் தேசத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. நீங்கள் ரூத் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போயாச்சு. ஓர்பால் பாவமான வாழ்க்கை தேடி போயிடுறாங்க. விக்கிரகம் நிறைந்த வாழ்க்கை, தேவனை அறியாத தேசம் மோவாப் தேசம். எனக்கு அந்த தேசமே போதும் அப்படின்னு அந்த அம்மா பாவ வழியை தேர்ந்தெடுத்துறாங்க. ஆனால் ரூத் பாருங்க, தன்னுடைய தேவன் யார் என்று அறிந்து கொண்டு, யூதாவின் தேவன், பெத்லகேமின் தேவன் உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டு அந்த நவோமி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த அம்மா ஒரு சாட்சி சொல்கிறாங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவங்க தேர்ந்தெடுத்த வழி பாருங்க.
பாவ வழி இல்லை, கடவுளை தேடி போகிற வழி ரூத்தின் வழி. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை எப்படி இருக்கும், ஒரு பிள்ளை அப்படி இருக்கும். இது மாதிரி நிறைய சொல்லலாம், போயினே இருக்கும். நம்ம பார்த்தோம், நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம். ரூத் பாருங்க, கடவுளுடைய வழி. மோவாப்லேருந்து வந்தவங்க கடவுளை யாருன்னு கண்டுபிடிச்சு கடவுளுடைய வழியில் போனதுனால போவாஸ் புருஷனாக கிடைக்கிறாரு, ஓபேத் பிள்ளையாக பிறக்கிறாரு. அந்த வம்சத்தில், ஓபேத்தின் வம்சத்தில் ஈசாய் பிறக்கிறாரு. ஈசாயின் வழியாக தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறக்கிறார். ஒரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ரூத்துக்கு. ஓர்பால் அந்த ஆசீர்வாதத்தை பாவ வழியில் சென்று தவறு விட்டுறாங்க. ரூத் தேவனுடைய வழியில் சென்று பெரிய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு நல்ல மகளாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறாங்க. இப்போ நமக்கு 2 வழி இருக்குது. கடவுளை தேடும் வழி, கடவுளை விட்டு தூரம் போகிற வழி. கடவுளை தேடினா நமக்கு என்ன கிடைக்கும், கடவுளை விட்டு போனால் நமக்கு எப்படி சூழ்நிலை வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கடவுளை மட்டும்தான் தேடணும். பாவ வழி நமக்கு வேணாம் ஆண்டவரே, உண்மை தான் நான் தேடணும். கடவுளுடைய வழியில் நாங்கள் நடக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இப்படி உணர்ந்து நாம் தேவ வழி நடப்போமானால் நாம் நிச்சயமாக நாமும் நம்முடைய குடும்பமும் பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக பெறுவோம்.